ஹாய் எவ்ரிவன். உங்களோட எல்லா அசைவுகளையுமே வாட்ச் பண்ணி நீங்கள் என்னென்ன பேசுகிறீங்களோ எல்லாத்தையுமே மானிட்டர் பண்ணிட்டு நீங்கள் என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே கண்ட்ரோல்டாக இருக்கிற ஒரு உலகத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த உலகம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கேட்கவே ரொம்ப பயங்கரமாக இருக்குல்ல? அப்படிப்பட்ட ஒரு உலகத்தை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் ஜார்ஜ் ஆர்வெல்ஸ் 1984. இந்த புக் எழுதுனது 1949. இந்த 1984 அப்படிங்கிற புக் வெறும் நாவல் மட்டும் கிடையாது, இது ஃபியூச்சரோட ஒரு ப்ரிடிக்ஷன் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா சில கம்பேரிசன் பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் இப்போ இருக்கிற இந்த ரியல் வேர்ல்டில் நடந்துகிட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட், கவர்மெண்ட் எப்படி பீப்புள்ஸை மேனிப்புலேட் பண்ணி எல்லாத்தையுமே தான் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. ரெண்டாவது, மாஸ் சர்வேலன்ஸ். மூணாவது, உங்களோட தாட்ஸ் எல்லாம் எப்படி கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னு நம்ம ரியல் வேர்ல்டில் கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே அந்த புக்கில் ஆர்வெல் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவில் 1984 புக்கை தான் நம்ம டீகோட் பண்ண போகிறோம். அதனோட கீ தீம், ஏன் அது வந்து ரொம்ப ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையுமே பேச போகிறோம். அட் த சேம் டைம் அந்த புக்கில் நிறைய ஷாக்கிங் ட்ரூத்ஸும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையெல்லாம் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை உங்களால் ரிலேட் பண்ணிக்க முடியும். 1984 ஒரு சஃபரிங்ஸ் நிறைந்த இன்ஜஸ்டிஸ் வேர்ல்டோட ஃபியூச்சரை தான் குறிக்குது. இந்த சூப்பர் ஸ்டேட் ஆஃப் ஒசேனியா அதை ஆட்சி பண்ணிட்டு இருக்குது யாருன்னா த பார்ட்டி. இந்த மொத்த வேர்ல்டும் பிக் பிரதரோட கண்காணிப்பிலேயே தான் இருக்கு. அந்த உலகம் 3 சூப்பர் ஸ்டேட்ஸாக பிரியுது: ஒசேனியா, யூரோசியா, ஈஸ்ட் ஏஷியா. அந்த வேர்ல்டில் போர்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கு. மக்கள் எப்பவுமே பயத்தை உள்ள வச்சுக்கிட்டே இருக்காங்க. அட் த சேம் டைம் அடக்குமுறைக்கும் உள்ளாகிறாங்க. அந்த பார்ட்டி எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுது. மக்கள் சிரிக்கிறதாகட்டும், லாங்குவேஜ், ஹிஸ்ட்ரி, ஈவன் மக்கள் என்ன யோசிக்கணும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாத்தையுமே கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. அந்த உலகத்தில் இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறது ஒரு கிரைம். ஒரு டெலிஸ்கிரீன் மூலிமா 24/7 மக்களோட எல்லா அசைவுகளுமே கண்காணிக்கப்படுது. அதை யார் கண்காணிக்கிறா அப்படின்னா பிக் பிரதர். பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ அப்படிங்கிற ஒரு சிக்னல் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நம்ம இப்போ ரியல் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு. அது எங்கன்னு சொல்லி தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, மற்றவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஸ்டோரியை பற்றி பார்க்கும்போது சில கேரக்டர்ஸை நம்ம தெரிஞ்சே ஆகணும். ஃபர்ஸ்ட் கேரக்டர் வின்ஸ்டன் ஸ்மித். இவர் தான் இந்த கதையோட நாயகன். அந்த பார்ட்டியில் ஒரு அடிமட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மெம்பர். எங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூத்ல. அவரோட வேலை என்னன்னா கவர்மெண்ட் சொல்றதுக்கு தகுந்த மாதிரி ஹிஸ்டரியை மாற்றி எழுதணும். இன்னும் நல்லா உள்ள போய் பார்த்தா வின்ஸ்டனுக்கு சுத்தமாக அந்த பார்ட்டியை பிடிக்காது. அந்த கட்சிக்கு எதிராக புரட்சி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்காரு. அட் த சேம் டைம் அவராக இருக்க விரும்புகிறாரு. இது எல்லாமே அவங்க உலகத்தில் ஒரு கிரைம். செகண்ட் கேரக்டர் ஜூலியா. வின்ஸ்டன் ஒரு டைம்ல ஜூலியாவை சந்திக்கிறாரு. ஜூலியா அப்படிங்கிறது யாருன்னா அந்த பார்ட்டியை சீக்ரெட்டா எதிர்த்துட்டு இருக்கிற ஒரு லேடி. பட் ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா வின்ஸ்டனுக்கு ஒரு ஐடியாலஜி இருந்துச்சு, ஜூலியாவுக்கு அந்த ஐடியாலஜிலாம் கிடையாது. எதிர்க்கணும், அவ்வளவுதான். அது ஏன்னா இந்த ரூல்ஸை எல்லாம் பிரேக் பண்ணிட்டு தன்னுடைய வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச ஒரு பொண்ணு. அதனாலதான் அந்த பார்ட்டியை எதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்ரெட்டா இவளும் பிளான் பண்ணிட்டு இருக்கா. மூணாவது கேரக்டர் ஓப்ரைன். ஒரு மிஸ்ட்ரியான ஒரு ஆளு, புரிஞ்சுக்கவே முடியாது. அட் த சேம் டைம் ரொம்ப இன்டெலிஜென்ட் மெம்பர் ஆஃப் த பார்ட்டி. எல்லா கூட்டத்திலயும் ஒரு ஆள் இருப்பாங்கல்ல, நமக்கு பேசுற மாதிரியே இருக்கும், ஆனா நமக்கும் பேசிட்டு ஆப்போசிட் சைடும் பேசி ரெண்டு பக்கமும் நல்லவனா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த ஓப்ரைன். ஆரம்பத்துல தானும் இந்த புரட்சியில் ஒரு மெம்பர் தான் அப்படின்னு சொல்லி வின்ஸ்டனை நம்ப வச்சவர் தான். இந்த ஸ்டோரி ஃபுல்லாக கண்டினியூ ஆவார். அட் த எண்டில் இவர் யாருங்கிற ஒரு ட்ரூ ஃபேஸ் ரிவீல் ஆகும். இப்போ வின்ஸ்டனோட வேலை என்னன்னு சொல்லி நான் சொன்னல, சிம்பிளாக சொல்லணும்னா 23ஆம் புலிகேசி படத்தில் வடிவேல் சொல்கிற மாதிரி தான். 100 வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற மனுஷங்களுக்கு நம்ம எப்படி இருந்தோம் தெளிவாக போகுது, இப்போவே மாற்றிடுது அப்படின்னு சொல்லுவார்ல, அந்த வேலையை தான் வின்ஸ்டன் வந்து அங்கே பார்த்துட்டு இருப்பாரு. 4வது முக்கியமான கேரக்டர் பிக் பிரதர் அண்ட் த பார்ட்டி. அந்த பார்ட்டியை லீட் பண்ணிட்டு இருக்கிறது யாரு அப்படின்னா பிக் பிரதர் அப்படிங்கிறவர் தான். கண்ணுக்கு தெரியாது, அவர் எப்படி இருப்பாருன்னு தெரியாது, அவரோட குரல் மட்டுமே கேட்கும். இதை நம்ம ஈஸியாக எங்கே ரிலேட் பண்ணலாம்னா, இப்போ ஒரு பாப்புலரான ஒரு டிவி ரியாலிட்டி ஷோ கூட நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு 15-16 பேர் இருக்காங்க. ஒரு 100லேருந்து 105 நாள் ஒரு வீட்டில் இருக்காங்க. அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயங்களும் வாட்ச் பண்ணப்படுது அப்படிங்கிற ஒரு ஷோ தான் இதுக்கான பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். அந்த ஸ்லோகனும் நமக்கு தெரியும், ஐ ஆம் வாட்சிங் யூ. நம்மள சில பேர் அந்த ஷோக்கு அடிக்டாக கூட இருக்கும். இப்படிப்பட்ட ஷோவோட நேம் என்னங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள், பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்போ இந்த பார்ட்டியில் பிக் பிரதர் தான் ஒரு காட்லைக் ஃபிகர் மாதிரி. அதாவது சிம்பிளாக சொன்னால் கடவுளுக்கு நிகரானவர். ஏன்னா கடவுளை நம்ம நேரில் பார்த்ததில்லை, அவரை உணர மட்டும்தானே முடியும். அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. மேபி அவர் இருக்கலாம், இல்லை இல்லாமையும் போகலாம், ஆனால் முழு கண்ட்ரோல் அவர் கையில் தான் இருக்குது. அப்புறம் இந்த பார்ட்டிக்கு 3 முக்கியமான ஸ்லோகன் இருக்குது. அந்த 3 ஸ்லோகனுமே ஒன்றுக்கு ஒன்று கான்ட்ரடிக்ஷனாக தான் இருக்கும். 2 வேறுபட்ட கருத்துக்கள் ஒன்று சேர்ந்து நம்ப வைக்கிறது தான் அந்த ஸ்லோகனோட உண்மையான நோக்கமே. அந்த 3 ஸ்லோகன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்லோகன் வார் இஸ் பீஸ், அதாவது போர் தான் அமைதி.
செகண்ட் ஸ்லோகன் ஃப்ரீடம் இஸ் ஸ்லேவரி. தேர்ட் ஸ்லோகன் இக்னோரன்ஸ் இஸ் ஸ்ட்ரென்த். இந்த 3 ஸ்லோகனுமே போதும் அவங்க எப்படி எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணி இதுதான் உண்மைன்னு நம்ப வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு. அந்த 3 ஸ்லோகனையும் ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் வார் எப்படி அமைதியாக முடியும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ரெண்டாவது ஃப்ரீடம் வந்து ஸ்லேவரியா. ஃப்ரீடம் சுதந்திரம், ஸ்லேவரி அடிமைத்துவம். எப்படி சுதந்திரமாக இருக்கிறது அடிமைத்துவம் ஆகும் அப்படிங்கிறத நம்ப வச்சிருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் மக்களுடைய மனநிலைமையை அந்த உலகத்தில் மாற்றி வச்சிருந்திருக்காங்க. அந்த பார்ட்டியோட டாக்டிக்ஸ் என்னன்னா யாருக்குமே பிரைவசி இருக்கக்கூடாது, எல்லாத்தையுமே 24/7 மானிட்டர் பண்ணியே வச்சிருக்கணும். ஈவன் பார்ட்டிக்கு எகெயின்ஸ்டா திங்க் பண்ணாலே அது ஒரு கிரைம். அதுக்கு அவங்க என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா தாட் கிரைம். இப்பேற்பட்ட உலகத்துல தான் வின்ஸ்டன் வந்து ஹிஸ்டரியை மாற்றி எழுதிட்டு இருக்காரு. அதாவது என்னன்னா பார்ட்டி சொல்றது தான் கரெக்டு, அவங்க சொல்ற மாதிரி தான் அந்த உலகம் இருக்கு அப்படிங்கிறத ஒவ்வொரு லைனும் மாற்றி மாற்றி எழுதிட்டு இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பார்ட்டி சொல்கிறாங்க நம்ம எப்போவுமே யூரோசியா கூட வார் வச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் மேபி அது நடந்திருக்கலாம் இல்லை நடக்காமே இருந்திருக்கலாம். ஆனால் வின்ஸ்டன் என்ன பண்ணுவார், எப்போவுமே வாரில் தான் இருந்தாங்க. அது வெற்றியா தோல்வியாங்கிறது கூட அவங்க என்ன தீர்மானிக்கிறாங்க, என்ன அந்த புக்கில் இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் இருக்கும். உண்மையான ரிசல்ட்டா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. அதை வந்து சரி தப்புன்னு சொல்கிறதுக்கு கூட வின்ஸ்டனுக்கு வந்து அதிகாரம் கிடையாது. ஜஸ்ட் கவர்மெண்ட் அந்த பார்ட்டி என்ன சொல்லுதோ அதை அப்படியே எழுதணும். அப்புறம் நியூ ஸ்பீக் அப்படின்னு ஒரு லாங்குவேஜை வந்து உண்டாக்குறாங்க. அப்படின்னா என்னன்னா லாங்குவேஜ் அழிக்கிறதுக்காக ஒரு லாங்குவேஜ் உருவாக்குறாங்க. அதனோட ரூல்ஸ்லாம் என்னன்னா சுயமாக யோசிக்கக்கூடாது. அப்புறம் இந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த வார்த்தையை அந்த வெக்காபுலரியிலிருந்து தூக்கியிருக்காங்க. அந்த நியூ ஸ்பீக்கில் புரட்சிகரமான வார்த்தைகள் எதுவுமே இல்லாதனால கவர்மெண்ட்டை யாருமே எதிர்க்கவே முடியாது அப்படின்னு அந்த பார்ட்டி நம்புச்சு. அதுக்காக தான் நியூ ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு லாங்குவேஜே அவங்க கொண்டு வந்தாங்க. மக்களை புரட்சி பண்ண யோசிக்க விடாமையே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டபுள் திங்க் அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. நான் ஆல்ரெடி சொன்னல 2 மாறுபட்ட கருத்துக்களை ஒன்னா சேர்ந்து அதுதான் உண்மைன்னு நம்ப வச்சிருக்காங்க. அப்படி உருவானது தான் அந்த 2 கோட்ஸ், வார் இஸ் பீஸ், ஃப்ரீடம் இஸ் ஸ்ட்ரகிள். ஓகே, இவ்வளோ சொல்லிட்டு இப்போ எப்படி வின்ஸ்டன் வந்து அந்த புரட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னா, வின்ஸ்டன் வந்து புரட்சியை எப்படி ஆரம்பிச்சாருன்னா ஒரு சீக்ரெட் டைரி எழுத ஆரம்பிச்சாரு. அந்த டைரியில அங்கே என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையுமே குறிப்பாக அவர் பதிவு பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்திருக்காரு. பட் அந்த மாதிரி டைரி எழுதுறது அங்கே ஒரு கிரைம். அது எந்த மாதிரி கிரைம்னா மரண தண்டனைக்கு உட்படுவாங்க. அந்த மாதிரியான மிகப்பெரிய கிரைமாக கன்சிடர் பண்ணப்பட்டது. அட் த சேம் டைம் ஜூலியாவும் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா ரிபல் பண்றதை தெரிஞ்சுக்கிட்ட இவர் ஜூலியா மேல காதல் வயப்படுறாரு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு அஃபேர் வருது. அப்புறம் 2 பேரும் யாருக்கும் தெரியாம பல நேரத்துல சந்திச்சுக்கிறாங்க. ஓப்ரைனும் நானும் பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா வந்து புரட்சி பண்ணதான் நான் இங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சுக்கிட்டே இருக்காரு. பட் ரியாலிட்டி என்னன்னா ஓப்ரைன் வந்து பார்ட்டிக்கு தான் விசுவாசமா இருந்திருக்காரோ தவிர பார்ட்டிக்கு அகைன்ஸ்டா கிடையவே கிடையாது. அப்புறம் வின்ஸ்டன் அண்ட் ஜூலியா 2 பேருமே போலீஸோட பிடியில மாட்டிக்கிறாங்க. எப்படி மாட்டுறாங்க அப்படின்னா அங்கே பொருத்தப்பட்ட ஹிடன் கேமரா மூலியமாக மாட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வின்ஸ்டன் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் லவ்க்கு கொண்டு செல்லப்படுறார். அப்புறம் அவர் அங்கே கொண்டு போய் பல மாதம் வச்சு சித்திரவதை செய்யப்படுறார். அதை யார் பண்ணுறதுன்னா ஓப்ரைன். ஓப்ரைன் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வின்ஸ்டனுக்கு ஏகப்பட்ட டார்ச்சர் தந்து அவரோட அந்த ரிபலியன் அந்த மோட்டோ இருக்குல்ல அதை வந்து ஒட்டைக்கணும்னு பார்க்குறாரு. ஒட்டைச்சு பார்ட்டி தான் உண்மையை சொல்லுது, பார்ட்டி சொல்றது தான் ரைட் அப்படின்னு நம்ப வைக்கணும் அப்படின்னு சொல்லி பல முயற்சிகளை ஓப்ரைன் எடுக்கிறாரு. இப்போ பார்ட்டி வந்து 2+2 5ன்னு சொன்னால் அதை ஆமாம் கரெக்டு தான்னு சொல்லி நம்ப வைக்கிற அளவுக்கு வின்ஸ்டனோட மனசை மாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஃபோர்ஸ் பண்ணி ஒத்துக்கோ நம்மளோட பார்ட்டி தான் ரைட் அப்படின்னு ஒத்துக்கோன்னு சொல்லி வின்ஸ்டன் அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க. இந்த டார்ச்சரோட ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா ரூம் நம்பர் 101. சிறை பிடிச்சு வந்துட்டு இருக்க ஒவ்வொரு கைதியுமே பயந்து நடுங்கிற ஒரு ரூம் தான் 101. அந்த ரூம்ல தான் கைதிகள் எல்லாருமே எக்ஸ்ட்ரீம் ஃபியரை ஃபேஸ் பண்ணுவாங்க. அங்க வின்ஸ்டனுக்காக காத்துட்டு இருந்தது எலிகளை வச்சு டார்ச்சர் பண்ணியே வின்ஸ்டனை கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வின்ஸ்டனே ஜூலியாவுக்கு வந்து துரோகம் பண்ணிடுறாரு. ஏன் எனக்கு பண்றீங்க, அவளுக்கு பண்ணுங்க, டூ இட் டு ஜூலியா அப்படின்னு சொல்லி அவரா சொல்றாரு. அந்த இடத்துலயே வின்ஸ்டன் வந்து பிரேக் ஆயிடுறாரு. அந்த டார்ச்சரோட எண்ட்ல வின்ஸ்டன் விடுவிக்கப்படுறாரு. இப்போ வின்ஸ்டன் ஒரு புரோக்கன் மேன். அட் த சேம் டைம் அவரு இப்போ பார்ட்டியை ஹேட் பண்ணல. அட் த சேம் டைம் ஜூலியாவையும் அவர் விரும்பல. அவரோட மனசு அவரோட எண்ணங்கள் அந்த அளவுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இந்த புக்கோட ஃபைனல் லைன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா he had won the victory over himself. அவர் ஜெயிச்சிட்டாரு. he loved big brother. இந்த வார்த்தைகள் தான் அந்த புக்கோட லாஸ்ட் லைன்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிய வருது, வின்ஸ்டன் கம்ப்ளீட்டாக பிரைன் வாஷ் பண்ணப்பட்டிருக்காரு. அவருக்கு அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே அவர் மனசுலேருந்து எரேஸ் பண்ணப்பட்டிருக்கு. என்னதான் இந்த புக் ஒரு 75 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இதில் குறிப்பிடப்பட்ட சில வார்னிங்ஸ் வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு கண்டிப்பாக நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். மாஸ் சர்வைலன்ஸ், ஃபேக்காக நியூஸை பரப்புறது,
கவர்மெண்ட்டோட ப்ரொபகண்டா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆர்வல் ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் இப்போ நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த புக் ஒரு வேக்கப் கால். நம்மளோட ஃப்ரீடமை நம்ம காக்கலன்னா நம்மளோட ஃபியூச்சரும் 1984 வேர்ல்டு மாதிரி மாறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி தாட் ப்ரொவோக்கிங் புக்ஸ் பற்றி நம்ம நிறைய பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீக் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.